திகட சக்கர செம்புக அமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களை, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் அதிசார குரு பெயர்ச்சி. அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் இல்லையா? முதலாவதாக, ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கு முன்னோக்கி சென்று மிக வேகமாக தனது செயல்பாடுகளை எடுத்து செய்வதே அதிசாரம் எனப்படும். அந்த வகையில் அதிசார குரு பகவான் பயணிக்கும் போது தனது காரக மற்றும் ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மிக்க வலுவோடும் விரைவாகவும் தருவார். அதாவது, உங்களது ராசிக்கு குரு பகவான் எத்தகையவர் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் கோச்சாரத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் உங்களது ஜனன ஜாதகத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும் பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் என்பதை நான் இங்கே முதலில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் அதிசாரமாக எதிர்வரும் 19/10/2025 முதல் 5/12/2025 வரை கடக ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அதாவது, தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை கடக ராசியில் பயணிக்கின்றார். இதே சமயம் கோசார குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று நேர்கதியில் எதிர்வரும் 19/10/2025 முதல் 11/11/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் ஐப்பசி 25ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக 24 நாட்கள் பயணிப்பார். பின்னர் கோசார குரு பகவான் இதே கடகராசியில் அதிசாரமாக உச்ச வக்கிரகதியில் எதிர்வரும் 12/11/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 26ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக மீண்டும் 24 நாட்கள் பயணிப்பார். அதனால் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பொது பலன்களை இனி பார்ப்போம். கன்னிராசி அன்பர்களே, உங்களது கன்னி ராசிக்கு 4ஆம் வீடான தாயார், உயர்கல்வி, வீடு, வாகனம் மற்றும் உங்களது சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களது ராசிக்கு 11ஆவது வீடான லாபஸ்தானத்தில், அதாவது கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கிறார். அதாவது 11ஆம் வீடு என்பது லாபம், பொருளாதார வெற்றி, உயர்நிலை, அபிலாசைகள் பூர்த்தியாவது மற்றும் மூத்த உடன்பிறப்பு, நண்பர்கள் போன்றவற்றை குறிக்கும் இடமாக அமைகின்றது. மேலும் உங்கள் கன்னி ராசிக்கு 4 7ஆம் அதிபதியாகிய குரு பகவான் அரை பங்கு நட்பு கிரகம் ஆகும்.
அரை பங்கு நட்பு கிரகமாகும். அந்த வகையில் 4ஆம் வீடான தாயார், உயர்கல்வி, வீடு, வாகனம் மற்றும் உங்கள் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் கன்னி ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெற்று மறைந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு, அதாவது தன்னுடைய ஸ்தானத்திற்கு 8ல் மறைவதும் பெரிய அளவில் நல்லதல்ல. இருப்பினும் முழுச்சுவராகிய குரு பகவான் எவரையும் முழுமையாக கைவிட மாட்டார் என்பதற்கிணங்க அரை பங்கு நற்பலன்கள் நிச்சயம் கிடைக்கப்பெறுவீர்கள். முக்கியமாக உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் கூடுதலான கவனத்தை படிப்பில் எடுத்தல் வேண்டும். கன்னி ராசியினர் வயதான உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக்க கவனம் எடுப்பது நல்லது. மட்டுமல்ல, உங்களது உடல் சுகத்திலும் அக்கறை காட்டுங்கள். மேலும் வீடு வாகன வகையில் புதிதாக பெரிய அளவில் மாற்றங்கள் தற்போது செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. அதே சமயம் 7வது வீடான கலஸ்திரஸ்தானத்திற்கும் குரு பகவான் அதிபதியாகி உங்கள் கன்னி ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய வீட்டிற்கு 5ல், அதாவது திரிகோணத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெற்று காணப்படுவது சிறப்பாகும். மட்டுமல்ல, குரு பகவான் அங்கிருந்து தனது சொந்த வீடான 7வது வீட்டை பார்வை செய்வது மேலும் ஒருபடி சிறப்பாகும். இதனால் அன்பர்களே, திருமண தம்பதியினரது அவரவர் கலஸ்திர வழியில் நல்ல உதவியும், கணவன் மனைவி உறவில் பரஸ்பரம் நல்ல அந்யோன்யமும் கிடைக்கும். இதே சமயம் கோச்சார குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ல் நேர்கதியில் இருந்து உங்கள் கன்னி ராசிக்கு 3, 5, 7வது இடங்களை பார்வையும் செய்கிறார். உச்சம் பெற்ற குருவானுடைய 5ஆம் பார்வை உங்கள் கன்னி ராசிக்கு 3வது இடமான தைரிய, வீரிய, முயற்சி ஸ்தானத்தில் விழுகின்றது. அதனால் உங்களது வயதுக்கேற்ப நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகளுக்கான வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். அத்துடன் புகழும் கிடைக்கப்பெறுவீர்கள். அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 3ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் உங்களுக்கு பல வகையிலும் உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களது முயற்சிகளுக்கு வெற்றியும் அமையும். அடுத்து உச்சம் பெற்ற குருபகவானுடைய 7ஆம் பார்வை உங்களது கன்னி ராசிக்கு 5ஆம் இடமான புத்திர மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுகின்றது. புதிதாக திருமணமான இளம் தம்பதியினர் குழந்தை பேற்றுக்காக காத்திருப்பின் அதற்கான சந்தர்ப்பம் தற்போது கைகூடி வரும் காலமாகும். அதே சமயம் உங்களது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். மேலும் காதலர்களை பொறுத்தவரையில் உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் உங்கள் காதல் கைகூடும், மட்டுமல்ல ஆசைகளும் நிறைவேறும். அடுத்து உச்சம் பெற்ற குருவானுடைய 9ஆம் பார்வை உங்கள் கன்னி ராசிக்கு 7வது இடமான கலஸ்திரஸ்தானத்தில் விழுகின்றது. இக்காலம் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு
திருமணத்திற்கான முயற்சிகள் கைகூடி வரும் வாய்ப்புகள் உருவாகும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் திருமண பந்தம் சாத்தியமாகும். மேலும் தொழில் செய்வோர்களுக்கு அவர்களது வியாபார கூட்டாளிகளது ஒத்துழைப்பு கிடைக்கும் மட்டுமல்ல, அயல் ஜாதி இன மதத்தவர்களது அன்பும் ஆதரவும் மற்றும் அவர்களால் லாபங்களும் பெறுவீர்கள். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது அங்கு ஜனனகால குரு பகவான் மீது இந்த கோச்சார குரு பகவானும் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சகலவிதமான சுபகாரியங்களும் கைகூடும். முக்கியமாக கோச்சார குரு பகவான் கடகராசியில் உச்ச வக்கரகதியில் பயணிக்கும் போது உங்களது ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் இதே கடகராசியில் வக்கிரகதியில் இருப்பின் அல்லது சூரிய சந்திரன் தவிர்ந்த ஏனைய பிற கிரகங்களில் ஏதாவது கிரகமாவது வக்கிரகதியில் இதே கடகராசியில் இருப்பின் உங்களுக்கான நெற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் சற்று வேகமாகவும் கிடைக்கும். சரிநேர்களே, கன்னி ராசிக்கான அதிசார குரு பயிற்சியின் பொதுப்பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.